இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. மட்டும் தாண்டி சைலண்டா இருக்கும். ஃபைட்டு தான். ஆனா அடி மஜாதான். சார வெடி. கிரவுண்டு மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆட்ட நாயகன். நீ பட்டு வைத்த நெருக்கம் நீ விதைத்த வினையெல்லாம் அடி அடி. மியூசிக். நாம சில பேரை பார்க்குறோம், பழகுறோம். போங்க பார்ட்னர், எனக்கு வெக்கமா இருக்கு பார்ட்னர். நீ வைக்கப்பட்ட தமிழ்நாடு தாங்காது பாஸ். அவரு ரொம்ப அழகா சிரிப்பாரு. தளபதி So the moral of the story. கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு, கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. மழை பொழிகிற இரண்டாம் நாளில் விழும் துளியில் மாசில்லை. இது ஒரு வகை இரண்டாம் பிறவி, வாழ்வில் இனிமேல் துறையில்லை. கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல, இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே. வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கிறதுக்கோ தோக்கிறதுக்கோலாம் இல்ல, வாழ்றதுக்கு. ஆனா என் கதைய வேற. அவனோட அந்த பார்வை, அந்த கட்டு. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட்டு வந்திருந்தா கண்டிப்பா காப்பாத்திருப்பான். கடைசி வரைக்கும் என் பிரீத்தி சிரிச்சது மட்டும் மனசுல இருக்கு. அதாவது யார் என் லைஃப்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாலும் என் மனசு என்கிட்ட இல்லடா. ஆனா இப்ப இல்லாம ஒண்ணும் முடியலடா. எனக்கு பர்சனலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என்னால அதை விட்டு வெளியே வர முடியல. 1990களில் எனக்கு போட்டியா ஒரு நடிகர் உருவாங்க. முதல்ல ஒரு போட்டியாளராக இருந்தார். போக போக அதுவே ஒரு சீரியஸான போட்டியாளராக மாறினார். அவர் மேலே, அவர் வெற்றி மேலே உள்ள பயத்தில் நானும் வளராது. அந்த மாதிரி ஒரு போட்டியாளர் உங்கள் லைஃப்லையும் இருக்கணுங்க. அந்த போட்டியாளர் உருவான வருடம் 1992. அந்த போட்டியாளரின் பெயர் ஜோசப் விஜய். ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி, நீங்கள் தான் போட்டி, நீங்கள் அடுத்தவங்களெல்லாம் அந்த மாதிரி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ உங்கள் உயரம் என்னன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். கம்ப்ளீட் வித் yourself. Only that will make you better.
எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சதுதான் நான் நினைக்கிறேன். தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்துல இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன். An actor Vijay has entered politics with his party and his party's name, the Tamil Nadu Vetti Kazhagam. இப்போ உங்க மனசாட்சி முன்னாடி தான் நான் செஞ்சது சரியா தப்பான்னு நீங்க தான் சொல்லுங்க. 10 தலைமுறைக்கு பந்தாவா செலவு பண்ணாலும் தீராத வசதியை வேண்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் விட்டுட்டு போயிருக்கான்னா 234 தொகுதியிலையும் என் ஆளுங்களை நிறுத்துறேன். இந்த தேர்தலெல்லாம் போட்டிட்டு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். எனக்கு ஒண்ணு நான் உயிரை கொடுக்க ஒரு கூட்டமே. நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சு தானே பழக்கம். எல்லாரும் கூட நான் நிப்பேன், நீ தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. வெற்றி நிச்சயம். இல்லாமல் போராடு வெல்லும் வரை, இல்லாமல் செல்லும் வரை, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, நினைத்தால் முடிப்போம் மாறும் நிலை. சினிமாவிலிருந்து விலகுகிறார் நடிகர் விஜய். முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. சில பேர் எல்லாரும் நடிகர் அந்த மாதிரி பார்ப்பாங்க. 24 மணி நேரமும் நினைக்கக்கூடியவர்னா அது எங்க அண்ணன் மட்டும் தான். 200 கோடி ரூபா படத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதன் முழுக்க மக்களுக்காக சேவை செய்யறேன், அடுத்து வரேன் அப்படின்னு சொல்ற தைரியம்லாம் யாருக்கும் வரல. இந்த தைரியத்துக்கே முதல்ல ஒரு சல்யூட். கோயில விட்டு கூட வாழ வருது குலசாமி இவன். எனக்கு என்னுடைய கனவெல்லாம் சினிமா நடிப்பு தான். அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போயிட்டு இருந்தது. ஒருவேளை தப்பு முக்கியம் பிகிலே தட்டி கேட்கிற ஒரு தமிழனாய் ஒரு சமூக உணர்வோட வந்திருக்கேன். இது சம்பந்தமா கைது செய்யப்பட்டவங்களை வெளியே அனுப்பிட்டா நான் சந்தோஷப்படுறேன்.
தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு நள்ளிரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் நடிகர் விஜய் சென்றார். கொரோனா நிவாரண நிதிக்கு நடிகர் விஜய் 1,30,00,000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்துள்ளார். இணைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட ரசிகர்களுக்கு நடிகர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளி தமிழக வெற்றி கழகம் வாழி புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம். One last time.